11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி 5.1 12ஆம் கணக்கு பார்க்கலாம். a மற்றும் b என்பவை வெவ்வேறு முழுக்கள் எண்கள் எனில் n என்ற மிகை முழு எண்ணிற்கு a⁻n-b⁻n இன் ஒரு காரணி a-b என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. குறிப்பு: a⁻n = a-b+b என எடுத்து விரிவுபடுத்துக என கேட்கப்பட்டுள்ளது. a⁻n-b⁻n இன் ஒரு காரணி a-bன்னு காட்டணும். ஈருறுப்பு தேற்றத்தை முதல்ல எழுதிடலாம். ஈருறுப்பு தேற்றமானது a+b⁻n = k = 0 to n a⁻n k b என்பது ஈருறுப்பு தேற்றமாகும். இதில் a⁻n-b⁻n எடுக்கிறோம். a⁻n-ஓட a-b+b⁻n எழுத சொல்லி குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது a-ஓட ஒரு b-யை கழிச்சு b-யை கூட்டும் பொழுது மதிப்புகள் மாறாது. பவர் n அப்படியே எழுதிடுறோம் -b⁻n. இந்த a-b+b-ல a-b-யை ஒரு உறுப்பாகவும் ப்ளஸ் b-யை ஒரு உறுப்பாகவும் கொடுத்து பவர் n கொடுத்துறோம் -b⁻n. இந்த a-b+b-ல ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். a-விற்கு பதிலாக சம்மேஷன் k = 0 to n nck n-க்கு பதிலாக n தான் இருக்குது, nck கொடுத்துட்றோம். a-க்கு பதிலாக a-bன்னு அமைஞ்சிருக்குது, a-b⁻n k. b-க்கு பதிலாக b-ன்னு இருக்குது, b⁻k. அது இல்லாமல் ஒரு -b⁻n இருக்குது, அதை எழுதிடுறோம். k-க்கு மதிப்புகள் பிரதியிடலாம். முதல்ல 0ன்னு கொடுக்குறப்ப nc 0, a-b⁻n-0ங்கிறப்ப மதிப்பு n b⁻0 ப்ளஸ் அடுத்து nc 1 a-b அடுக்கில் நம்ம பிரதியிடக்கூடியது n-1 b⁻1. மூன்றாவது nc 2 a-b⁻n-2 b⁻2 ப்ளஸ் எக்ஸட்ரா nc n-1 a-b n இறுதி உறுப்புக்கு முன்னாடி உறுப்பு n-1, அப்போ n-1 b⁻n-1 இறுதி உறுப்பு ப்ளஸ் nc n a-b⁻n k க்கு பதிலாக என்னன்னு பிரதியிடுறோம் b⁻n. அது இல்லாமல் வெளியில் நமக்கு என்ன இருக்குது -b⁻n, அதை எழுதிடுறோம். nc நாட்டின் மதிப்பானது 1, b⁻0 எனும் பொழுது மதிப்பு 1, a-b⁻n மட்டும்தான் முதல் உறுப்பில் அமையும். அடுத்து nc 1 எழுதிடுறோம், a-b⁻n-1 எழுதிடுறோம். b-1 மதிப்பு b தான். nc 2 a-b⁻n-2 b⁻2 இறுதி உறுப்புக்கு முந்தைய உறுப்பு nc n-1 a-b பிராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப +n -n 0 ஆகிடும். −*−ங்கிறப்ப +1 தான். a-b⁻1 வரும், b⁻n-1 இறுதி உறுப்பு nc n-இன் மதிப்பு 1, அடுத்து n-n-இன் மதிப்பு 0, a-b அடுக்கு 0 இருக்கிறப்பையும் மதிப்பு 1 தான். மீதம் இருக்கக்கூடியது b⁻n தான். b⁻n -b⁻n இதில் பிராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப a-b⁻n ப்ளஸ் nc 1 a-b⁻n-1 b ப்ளஸ் nc 2 a-b⁻n-2 b² ப்ளஸ் எக்ஸட்ரா nc n-1 a-b b⁻n-1 ப்ளஸ் b⁻n -b⁻n ப்ளஸ் b⁻n -b⁻n கேன்சல் ஆகுது. மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் a⁻n-b⁻n = அனைத்து உறுப்புகள்லையும் ஒரு a-b பொதுவாக இருக்கிறதுனால a-bயை மட்டும் வெளியில் எடுத்துடுறோம். a-bயை எடுக்கும் பொழுது முதல் உறுப்பில் அடுக்கு எண்ணில் ஒரு எண் குறைஞ்சது அப்படின்னா மீதம் வரக்கூடியது a-b. எண்ணில் ஒரு எண் குறையிறப்ப n-1. nc 1 a-b n-1ல் ஒன்றை கழிச்சிட்டோம் அப்படின்னா a-b⁻n-2 b. nc 2 a-b அடுத்ததில் ஒன்று குறையிறப்ப n-3 b⁻2 ப்ளஸ் எக்ஸட்ரா nc n-1 a-b தான் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதம் அமைஞ்சிருக்கக்கூடியது b⁻n-1 b⁻n 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த a⁻n-b⁻n ஆனது a-b-ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது பொதுவாக பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த a-b ஆனது ஒரு காரணியாக அமையும் a⁻n-b⁻n-ற்கு. இப்போ தீர்வானது a-b ஆனது a⁻n-b⁻n-இன் ஒரு காரணி
ஆகும். தேங்க்யூ.